10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான வழிகாட்டு மையங்களை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சென்னையில் துவக்கி வைத்து நிகழ்வில் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இது இந்தியாவிற்கு வழிகாட்டியாக அமையப் போகிறது. அதைத்தான் உங்களிடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல இங்கு இருக்கிற மாணவ செல்வங்கள் நாங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிராமங்களிலே வாழ்கிற மாணவர்களுக்காக வெப்சைட் ஒன்றை உருவாக்க இருக்கிறோம். அதன் மூலமாக உங்களுக்கு எந்த கல்வி வேண்டும், எந்த இடத்திலே அந்த கற்கின்ற கல்விக்கூடங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு இந்த துறை செயல்படுத்தப் போகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இங்கு இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்முடைய 10, 11ஆம் வகுப்பிலே படிக்கின்ற கற்றுத்தருகிற ஆசிரியர் பெருமக்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியரும் அதிலே தேர்வு செய்யப்பட்டு எந்தெந்த துறையிலே அந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வியை கற்க வேண்டும் என்ற முறையில் அவனத்திலே கற்று தெரிந்து கொள்வதற்காக அந்த பணிகளை இந்த துறை மேற்கொள்ள இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற பள்ளி கல்வித்துறை மானியத்தின் போது பல்வேறு திட்டங்களை இந்த துறையின் சார்பாக மாணவ செல்வங்களுக்காக பாதுகாப்பளிக்கின்ற திட்டங்களை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு கல்வி என்பது ஒருவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அது பயனுள்ளதாக அமைய இருக்கிறது. இதைத்தான் பில்கேட் என்பவர் ஒன்றை சொன்னார். உலகத்திலே பெரிய பணக்காரன், கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர். ஒரு கருத்தை மட்டும் சொன்னார். ஏழையாக பிறப்பதிலே தவறில்லை, ஆனால் ஏழையாக இருப்பதுதான் தவறு என்று குறிப்பிட்டார். இந்த ஏழைகளை எல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு புரட்சித் தலைவர் அரசு உங்களுக்காக செயல்படுத்தும் என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் உங்களை நாடி வர இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதை வருகின்றிருக்கிற மாணவ செல்வங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல சிற்பிகளாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்திலே ஒருவர் பிறந்தார். பிறந்தபோதே அவருடைய தாய் தந்தை இழந்தார். இழந்ததற்கு பிறகு அவருடைய பெயர் பழனிசாமி என்பவர் வேமாண்டம்பாளையம் என்ற மேல்நிலைப் பள்ளியிலே படித்தார். படிக்கின்ற போது அவர் தாய் தந்தை இழந்து அவருடைய மாமன் வீட்டிலே சென்று காலையிலும் மாலையிலும் அங்கே ஓடுகிற மாட்டை ஓட்டுகிற செக்கை ஓட்டுவார். ஓட்டியதற்கு பிறகு 8 மணி அளவிலே பள்ளிக்கு செல்வார். பள்ளிக்கு சென்றதற்கு பிறகு மாலை வந்து அந்த செக்கை ஓட்டிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட பழனிசாமி என்பவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், கல்வி ஒன்றால் அமெரிக்காவிலே தனி விமானத்திலே சென்று தான் கட்டப்படுகிற கட்டடத்தை பார்வையிடுவதாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு கல்வி ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் நேரத்திலே கோடிட்டு காட்ட. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான வழிகாட்டு மையங்களை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் துவக்கி வைத்து பேசி வருகிறார். இதில் பேசிய அவர் மாணவர்கள் எந்தெந்த துறைகளை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்ந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்க இருப்பதாகவும் மாணவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். கிராமப்புற மாணவர்கள் இணையதள வசதியை பெறுவதற்கான அவர்கள் தேர்வு செய்வதற்காக இணையதள வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.